வீரியமாக சுருக்கமாக உரையாற்ற கேட்டுக்கொண்டு அடுத்ததாக என்னுடைய ஐந்திரை மக்கள் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சந்திரசேகர் அவர்களை என்னுடைய எழுச்சி பாடல்கள் பாடுவதாக அழைக்கிறேன். நீங்க தானே அரசியலுக்குள்ள ஆளுங்க, நீங்க தானே அரசியல் ஆளுமை. அரசியல் திமுக அதனால உங்கள்கிட்ட கேட்கிறாரு. ஒரு நாள் கூட பாஜக அரசை நான் கண்டிக்கிறேன் என்று அறிக்கை கூட விட முடியவில்லை. இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சரை தேர்வு பண்ணியிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதியாக நான் பார்க்கிறேன். மோடி முதல்ல இந்தியாவில் பிரதமருக்கு போட்டியிட்ட போது தோழர் மாகாயக்கா தோழர்கள் பாடின பாடலை எச்சரிக்கை என்ற பாட்டை எச்சரிக்கை எச்சரிக்கை RSS மோடிவான எச்சரிக்கை கையெழுத்து வர எச்சரிக்கை 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 அந்த RSS எச்சரிக்கை 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 கையெழுத்து வராங்கி பண்டிகை பத்த வைக்க எச்சரிக்கை 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 அந்த RSS எச்சரிக்கை பிள்ளையாரு மகாரியந்தா பக்தரெல்லாம் எச்சரிக்கை கள்ளவல்ல முந்தி இருக்கு கடகரவுக்கு எச்சரிக்கை கட்ட முட்டை கைத்தி கட்டு காளைகளே எச்சரிக்கை மட்டிக்கறி மட்டை வீட்டு மயக்கூர் எச்சரிக்கை தும்பு பூசணா அத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க எச்சரிக்கை 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 கையெடுத்து வராண்டி பட்டியே பத்த வைக்க எச்சரிக்கை 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 அந்த RSS எச்சரிக்கை பரிசைக்கு பிட்டு போட்டு பாசு பண்ண தொட்டு போட்டு பிள்ளையார் சனத்திக்கு தெரு தெருவா செட்டு போட்டு பரிசைக்கு பிட்டு போட்டு பாசு பண்ண தொட்டு போட்டு பிள்ளையார் சனத்திக்கு தெரு தெருவா செட்டு போட்டு கும்பிடுற தம்பிகளே பத்தர்களே எச்சரிக்கை நெத்தி குங்குமுட்டை இழுத்து விட்ட மும்மல் வரும் எச்சரிக்கை முன்னணி தார வருவான் துட்டவன் படியா கை தருவான் 50 அடி பிள்ளையார வச்சு பம்புகள் தருவான் சித்தி விநாயகர் கையில 2 கத்திய சொருகி விடுவான் கத்தி விநாயகர் சிலைய பள்ளிவாசல சுத்தி விடுவான் புத்தி பேதறித்து போகல இது பத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டே எச்சரிக்கை 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 கையெழுத்து வர நிப்பட்டிய பத்த வைக்க எச்சரிக்கை 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 அந்த RSS எச்சரிக்கை பணமரம் கட்டி வாசலில் எடுத்து வெட்டி மம்முனியும் புசாரிக்கும் மஞ்சள் துணியை நினைச்சு கட்டி நெருங்கிட்டு கிடாவட்டு சமைச்சலுக்கு எச்சரிக்கை நட்டாம கரவுகளே நல்ல கெளிதே எச்சரிக்கை கும்பாவசன் வருவான் டோல் வேசம் கூட தருவான் குடிக்கிறண்ட விடுவான் அங்க புசாரி வரி கூடுவான் முனிய பேர மாத்தி முனீஸ்வரன் ஆக்கிடுவான் சாதி ஒரு ரூட்ட பார்த்து மசூதி பக்கம் விடுவான் வாங்கு ஒரு நேரம் நின்று பறையடிக்க விடுவான் பகலி போல வாழ்ந்த நம்மள பகையாளி ஆக்கிடுவான் எச்சரிக்கை 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 கையெடுத்து வராண்டி பட்டியே பத்த வைக்கிறேன் எச்சரிக்கை 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 அந்த RSS எச்சரிக்கை வாழ்க்கைய துணி எடுக்க மாட்டுக்கு மணிக்கயிறு எடுக்க கூட்டுக்கு சாவி போட மாட்டுக்கு லாடம் கட்ட களிமு தலிமை தேடி போறதுகளை எச்சரிக்க மனித வரதேடும் மக்களுக்கு எச்சரிக்க முன்னணிக்கார வருவான் ஒரு துணி நொடி சேர்த்தருவான் கண்ட துணி ஆனாலும் இந்த காயம்
இந்த கடையில் வாங்க சொல்லுவேன் கூட்டுக்கு சாவி எடுக்க நான் தேட்ட தேடி துடிப்பேன் மாட்டுக்கெல்லாம் அடிக்க எந்த ஐயர் வருவான் குடிக்க ஆட்டுக்காடு சூப்ப எந்த ஐயர்களை கேட்ப இந்த கத்திடுவான் நம்ம மண்ணுக்கு வெட்டிடுவான் எச்சரிக்கை 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 கையெழுத்து வரான் இப்படியே எச்சரிக்கை 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 அந்த அரசுக்காரன் வரான் எச்சரிக்கை தூத்துக்குடி முருகனுக்கு அரங்கம் இல்லாம ஓப்பனா போட்டிருக்கலாம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு மொட்டை போட்டுக்கிட்டு பத்திய சங்கரம் அடிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள எந்த பாப்பன் சேர்ப்பான் இந்துக்களை இந்த காவுக்கு போகாதேன்னு தடுப்பான் ஏமாந்தா அயோத்தியின் நகூரையும் போடுவான் இங்கிருச்சவான் இந்துனா இண்டிக்காலாம்னு கூப்பிடுவான் எச்சரிக்கை 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 கையெடுத்து வரான் இப்படியே பத்த வைக்க எச்சரிக்கை 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 அந்த அரசுக்காக வரான் எச்சரிக்கை திருநீர் பட்ட போட்டு திருப்பதிக்கு ஒரு மொட்டை போட்டு அரசாங்கம் நீ இங்கே வேலை செய்ய மாட்டாங்க. ரெண்டு பிளக்ஸ் அந்த காண்டில் தான் நான் காலையில் இதை அடிச்சேன். ரெண்டு பாட்டு சொன்னாலும் ஒரு பாட்டு தாண்டி பாடுறே. போதும் போதும் போதும். எல்லாருமே பேசக்கூடியவர்கள், யாரும் பேச முடியாதவர்கள் இல்லை. எல்லா தோழர்களுமே பேசுவாங்க. அவங்க அமைப்பு வந்து ஆமாம், அவர் தோழர் வந்துருக்காரு. ஆமாம், அவர் எங்கேனாலும் வந்துடுவார். அன்னைக்கெல்லாம் இதுக்கு வந்துட்டார் பாருங்க. மைக்க பக்கத்தில் வச்சுருந்தேன். இரண்டு முறை 3 முறை 2 தடவை திருச்சிக்கு செல்லும் போது ஒரு தடவை தமிழ்நாடு அதிகாரம் தமிழ்நாட்டிற்கு என்ற ஒரு மாநாடு நடத்துவதற்காக ஒரு முன்னேற்பாடு கூட்டம் போட்டிருக்கிறார்கள். அப்பொழுது தோழர் விடுதலைக்குமரனை சந்தித்தேன். பிறகு அந்த மாநாட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தால் அப்பொழுதும் தோழர் விடுதலைக்குமரனை பார்த்தேன். பார்த்தேன் சந்தர்ப்பம் கோட்டையில் ஒரு மாற்று வேட்பாளரை காட்டி ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அதை பார்த்தேன். அது இல்லை, அது எனக்கு அன்னைக்கு அது தமிழ்நாடு அதிகாரம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மாநாட்டில் திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று கூறினார். அந்த அடிப்படையில் மகிழ்ச்சி கொண்ட சோசியலிச தமிழ்நாடு எனும் லட்சியத்தை நெஞ்சிலேந்தி இந்திய துணைக்கண்டத்தை அல்ல, தமிழ்நாட்டை மட்டுமே செயற்களமாக கொண்டு களமாடி வருகின்ற மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அருமை தோழர்கள், ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தின் தலையிடத்தை மாற்றிடுவதற்காக களமாடி கொண்டிருந்த கள போராளிகள் தோழர் தேவதாஸ், அன்பு தோழர் ஸ்டீஃபன் ஆகிய இருவருக்கும் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மையக்குழு சார்பாக வீர வணக்கத்தை உரித்தாக்குவதோடு அவருடைய துணைவியார்கள்
இருவருக்கும் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டவும் நான் நிறைவேற்றுகிறேன். ஏனென்றால் அவர்கள் இருவரும் 2 போராளிகளின் பின்னால் இருந்து அவர்கள் தலைவராக வலம் வருவதற்கு காரணமாக அறிந்திருக்கிறார்கள், முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டு பெண்கள் பின்பற்றத்தக்க பெண்மணிகளாக 2 பேரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களை மீண்டும் மீண்டும் நான் பாராட்டுகிறேன். அவர்களை தமிழ்நாட்டு பெண்கள் பின்பற்ற வேண்டும் என்று, அந்த மன உறுதியை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புக்குரியவர்களே, இங்கே ஸ்டீபன் ராஜ், தேவதாஸ் இருவருக்கும் நாம் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தோழர் ஸ்டீபன் அவருடைய 1ஆம் ஆண்டு நிறைவு. தேவகோட்டை, சிவகங்கை மாவட்டம் அல்லது ராமநாதபுரம் மாவட்டம், இந்த பகுதி ஒரு வீரத்தெரிந்த போராட்ட வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு பகுதி. இந்த பகுதியோடு நெருங்கிய உறவை கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கும் ஸ்டீபனுக்கும் இன்னொரு நெருக்கம் இருக்கின்றது. இங்கே பலருக்கும் தெரியாது. ஸ்டீபனுடைய வீரத்தை பற்றி, தியாகத்தை பற்றி, துணிவை பற்றி, திறனை பற்றி எல்லாம் தோழர்கள் பேசினார்கள். அவருக்கு பின்னாலே அவரை ஆளாக்கிய, முதலில் பாத்திரம் வைத்த, அவரை இயக்கிக் கொண்டிருந்த தோழர் நமசை பற்றி சொன்னார்கள். உண்மைதான், அது மறுப்பதற்கு இல்லை. நமசு மிகச்சிறந்த சாதி ஒழிப்பு போராளி மட்டுமல்ல, அவர் கம்யூனிஸ்ட் போராளி என்பதும் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் தெரிந்த உண்மை. அதே போல தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், 90களுடைய தொடக்கத்திலே ஸ்டீபன் புதுக்கோட்டையில் இருந்தார். குடும்பத்தோடு புதுக்கோட்டையில் இருந்தார். அனலிய பொழுது கை குழந்தை அங்கே இருந்த பொழுது அனலி பெயராலே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை வைத்திருந்தார். அது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த சமயத்திலே அவர் சிபிஐ எம்எல் கட்சியிலே இருந்தார். இளைஞர்கள் பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் சிபிஐ எம்எல் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக இருந்தேன். அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. சில செய்திகளை வெளிப்படையாக பேச முடியும், சில செய்திகளை வெளிப்படையாக பேச முடியாது. அந்த அளவிற்கு நம்பகத்தன்மை வாய்ந்த, வீர தெரிந்த ஒரு இளைஞனாக, போராளியாக அவருடைய இளமை காலத்தில் இருந்தார். அவர் இருந்த வரையிலே, பார்த்த வரையிலே எல்லோரும் நீங்கள் சொல்லியது போன்று அவர் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு போராளியாக இருந்தார் என்பது உண்மை. அனைவருக்குமான ஒரு தோழனாக இருந்தார் என்பது உண்மை. அது சாதி ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், அல்லது இடதுசாரி சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவருடைய முகங்கள் இருக்கட்டும், அவருடைய கருத்துக்கள் இருக்கட்டும். யாரையும் கூர்மையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு தகுதி, திறன் அவருடைய அடையாளமாக இருந்தது. அவ்வளவு துணிச்சல் அவர் வேறு யாருக்கும் இருக்காது. அதற்கு காரணம் நமசை தான் நான் கருதுகிறேன். என்றால் நமசு யாரையும் அவ்வளவு எளிதில் விமர்சனம் செய்யாமல் விட்டுவிட மாட்டார். மிக கூர்மையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அந்த திறன் அவரிடம் இருந்தது. அது அப்படியே அவர் அந்த பாதிப்பு என்பது அவரோடு அவர் தயாரித்த, அது அவரோடு இணைந்து பணியாற்றிய எல்லா தோழர்களுக்கும் இருக்கும். அது ஸ்டீபனுக்கும் இருக்கும். அது அவருடைய தனித்தன்மை. இங்கே இந்த ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தினுடைய வீரத்திருந்த போராட்டத்தை பற்றி, குறிப்பாக எம்எல் இயக்கம், அது நடத்திய போராட்டங்கள், இதை பற்றி எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த போராட்ட களத்திலே அது சிறுவாச்சி கோயில் போராட்டமாக இருக்கட்டும், கட்டளை போராட்டமாக இருக்கட்டும், அல்லது நாடு கட்டமைப்புக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், அந்த போராட்டங்களிலே மதுரையிலிருந்து தேவகோட்டை நோக்கி நடைபயணம், மதுரையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி நடைபயணம், அந்த போராட்டங்களிலே பங்கேற்றோம். நானும் இல்லை. அந்த போராட்டங்களிலே தோழர் பாண்டியன், நான், என்னடி போன்ற தோழர்கள் எல்லாம் முனைப்போடு வேலை செய்திருக்கின்றோம். தொடர்ந்து பாண்டியன் இன்னும் கூட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கின்ற காரணத்தினாலே தொடர்ச்சியாக எங்களை போன்றவர்களால் சாதி ஒழிப்பு போராட்டத்திலும் உறுதியாக நிற்க முடிகின்றது என்று நான் கருதுகிறேன். தமிழ் தேசிய அரசியலும் கூட அப்படித்தான். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய, அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை என்னவென்றால், இந்த பகுதியிலே எம்எல் இயக்கத்திற்கு முன்பாக, சாதி ஒழிப்பு போராட்டங்கள் இயக்கமாக்கப்படுவதற்கு முன்பாக
சுதந்திர போராட்ட காலத்திலேயே கூட வீரஞ்செறிந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். புதுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு எதிராக போராடிய காரணத்தால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய காரணத்தினால் வழக்கறிஞர் முத்துச்சாமி வல்லத்தரசு, புதுக்கோட்டை தந்தை புரட்சியாளர் வல்லத்தரசு அவர்கள் 2 முறை நாடு கடத்தப்பட்டு தேவகோட்டையிலே இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். அவர் வழக்கறிஞர் தொழில் தேவகோட்டையில் செய்து கொண்டே சிறையை தகர்த்து சின்னண்ணாமலை உட்பட சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்ததிலே அவருடைய பங்கு முதன்மையானது. அதற்கு பிறகு இங்கே இருந்து கூட அவர் நாடு கடத்தப்பட்டு தஞ்சாவூரிலே சிறை வைக்கப்பட்டார். அப்புறம் நீண்ட நெடிய போராட்ட வரலாறு நம்முடைய ராமநாதபுரம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இருக்கின்றது. இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டைக்கும் கூட இருக்கின்றது. சாதிய பிரச்சனை என்பதும் கூட சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு சொந்தமான பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் கூர்மையாக இருக்கின்றது என்பது உண்மை. இப்பொழுது பாண்டியன் சொல்வது போன்று கொஞ்சம் அடங்கி இருக்கின்றது அப்படிங்கிறது உண்மை. புதுக்கோட்டையிலும் கூட நேற்று வரையில் நாங்கள் இன்று வரையிலும் கூட இன்று கூட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோட்டைப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சப்படி கிராமத்திலே கோவிலே வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதற்காக, மண்டலப்படி உரிமை மறுக்கப்படுவதற்காக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நாங்கள் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தோடு பகுதியாக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சில நடவடிக்கைகளை முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை அந்த போராட்டமாக கூட மாற இருக்கின்றோம். இது எதற்காக சொல்கின்றோம் சொன்னால், சாதி ஒழிப்பு என்பது ஒரு பகுதிக்கான பிரச்சனையோ அல்லது ஒரு பகுதியில் நடக்கூடிய ஒரு போராட்டமோ கிடையாது. அது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்றது, இந்தியா முழுக்க இருக்கின்றது. ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்திய துணைக்கண்டம் முழுக்க, நம்முடைய இந்திய நாட்டை தாண்டி கூட அது இருக்கின்றது என்பதுதான் உண்மை. குறிப்பாக தெற்காசி பகுதியில் மட்டும்தான் அந்த சாதிய பிரச்சனை, இந்த கட்டமைப்பு பகுதி இருக்கின்றது. இதை தகர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டீபன் ராஜும் நம்முடைய தேவதாஸ் அவர்களும் அங்கிரி மக்கள் கட்சி மூலமாக போராடி கொண்டிருந்தார்கள். அமைப்புகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் பல்வேறு அமைப்புகளே இருப்பவர்களுக்கு கூடியிருக்கின்றோம். எதற்காக? நம்முடைய நோக்கம் தான் ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் சமூகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஒரு சாதியற்ற சமூகத்தை, சாதி ஒழிந்த சமூகத்தை, ஒழிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் கனவு கொண்டு இருக்கின்றோம். அந்த கனவு தான் அவருடைய கனவு. அந்த கனவு தான் இங்கே இவ்வளவு பேரை அமர்த்தி இருக்கின்றோம். ஸ்ரீமணியும் தேவதாசையும் நம்முடைய தோழர்களாக கருத வைத்திருக்கின்றோம். அவருடைய நினைவேந்தலை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இது பற்றி படர வேண்டிய ஒரு காட்டு தீயாக படர வேண்டிய ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் சாதி ஒழிப்புக்காக மட்டும் போராடக்கூடியவர்கள் அல்ல. ஒரு தமிழ் தேசிய அரசு அமைய வேண்டும் என்பதற்காக, அதிகாரம் கொண்ட ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதற்காக, நம்மை நாமே ஆள வேண்டும் என்பதற்காக போராடக்கூடியவர்கள் இருக்கின்றோம். ஒரு சோசியலிச தமிழ்நாடாக அது மாற வேண்டும், வறுமையற்ற ஒரு சமத்துவ சமுதாயமாக தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்களாக இங்கே இருக்கின்றோம். ஆக யாரெல்லாம் இந்த கருத்துக்களிலே உடன்பாடு உறவுகளாக இருக்கின்றோமோ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம். சாதி ஒழிப்பை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருக்கலாம். வழிமுறையிலே மாறுபாடு இருக்கலாம். நோக்கம், விருப்பம் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்றால் தமிழ் தேசத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் என்பதற்காக போராடுவர்கள் இருக்கின்றோம். வழிமுறை வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்றுதான் வறுமை ஒழிந்த ஒரு சோசியலிச சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற ஆவல், விருப்பம், கனவு நம்மிடம் இருக்கின்றது. வழிமுறைகளில் வேறுபாடு இருக்கின்றது, ஆனால் அந்த கனவு எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஆக இதைத்தான் தேவதாஸ் அவர்களும் சீவன் அவர்களும் கனவு கண்டார்கள். அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த கனவு என்பது ஏதோ அமைப்பு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமானதாக சுருங்கிவிடக் கூடாது என்று நாம் கருதுகின்றோம். மாறாக இது தமிழ் சமூகத்தினுடைய கனவாக மாற வேண்டும், தமிழ் சமூகத்தினுடைய வேட்கையாக மாற வேண்டும், தமிழ் சமூகத்தினுடைய தாகமாக மாற வேண்டும். பொங்கி பிரவாகமாக ஒரு பாய்ச்சலோடு தமிழ் சமூகம் தன்னுடைய விடுதலைக்காக, தன்னுடைய அதிகாரத்திற்காக சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய ஒரு சூழல் வேண்டும். அப்படி போராட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட வேண்டாம். மறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒதுக்கி வைங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக மிகவும் கூர்மையாக, மிக மிக கூர்மையாக நாம் அந்த விவாதங்களை, விமர்சனங்களை முன்வைப்போம். தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய நோக்கம் தேர்ந்தது, அது ஒரு நீண்ட கால திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே நாம் எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஐந்து மக்கள் கட்சியினுடைய இருத்தல் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று ஒரு கருத்தை தோழர்கள் முன்வைத்தார்கள். வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் உறுதியோடு அந்த அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு தயாராக வேண்டும். அவர்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால்
ஒரே கருத்தின் அடிப்படையிலே, ஒரே கொள்கையின் அடிப்படையிலே, ஒரே வேலை திட்டத்தின் அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்வதற்கான உடனடி வாய்ப்பு என்பது கிடையாது. அந்த வாய்ப்பு உருவாக வேண்டும், அந்த சூழல் மலர வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். அதில் மாற்றமும் கிடையாது. எனவே நமக்கு இப்பொழுது தேவையெல்லாம் எந்த சிறிய அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலே, எந்த ஊரிலே, எந்த மாவட்டத்திலே இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லா அமைப்புகளும் வாழ வேண்டும், எல்லா அமைப்புகளும் வேலை செய்ய வேண்டும். எல்லோரும் போராளிகளாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக ஒற்றுமையோடு போராட வேண்டும். அதுக்கு ஒரு பொதுவான வேலை திட்டம் உருவாவது என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. ஏற்க அவரவர்கள் எதை கொள்கையாக, எதை வேலை திட்டமாக வைத்திருக்கிறார்களோ அந்த வேலை திட்டத்தின் அடிப்படையிலே பணியாற்றுவது என்பது, களமாடுவது என்பது இப்போது சரி. காலப்போக்கிலே, இயக்கப்போக்கிலே நாம் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு சூழல், ஒரே பொதுவான வேலை திட்டம் உருவாக்க வேண்டும். அந்த கட்டத்தை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும், ஒவ்வொரு தோழரும், ஒவ்வொரு போராளிகளும் பயணப்படுவோம். இந்த நாளிலே, இந்த நினைவு கூட்டத்திலே ஸ்டீபன் தேவதாஸ் ஆகியோருடைய இந்த நினைவு கூறக்கூடிய கூட்டத்திலே நாம் எல்லோரும் உறுதி எடுப்போம். சாதி ஒழிந்த தன்னாட்சி கொண்ட ஒரு சோசியலிச தமிழ்நாடு